கிருபையிதே தேவ கிருபையிதே கிருபையிதே தேவ கிருபையிதே தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் தாவீது கருளின மாறாத கிருபைகள் தாசனம கலித்தீர் அல்லேலூயா தாவீது கருளின மாறாத கிருபைகள். ஆம் பிரிவானவர்களே, கிருபை என்றால் என்ன? அவருடைய இரக்கம், அவருடைய சித்தத்தின்படி செய்வது. 40 நாள் கோலியாத் மிரட்டி கொண்டிருந்தான். பெரிய சவுல் ராஜாவை பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தார்கள். கோலியாத்து 10 அடி உயரம், எல்லா போர்க்களங்கள் எல்லாம் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்தது. ஒருத்தன் வந்து ஜெயிங்கன்னு சொன்னான். ஆனால் தாவீது சின்ன பையன்தான். அவன் என்ன பண்ணினான்? பாட்டு பாடி துதித்து நன்றி செலுத்தி கொண்டிருப்பவன். அவனுக்கு அவருடைய கிருபை இருந்தது. ஒரு கூழாங்கல்ல எடுத்து 5 கூழாங்கல் எடுத்தான். ஒரு கூழாங்கல், அந்த கூழாங்கல்லை எடுத்து ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லி சுழற்றி அடித்தான் பாருங்கள். கரெக்டாக அவன் நெற்றியிலே விழுந்தது. தாவீது ராஜா ஜெயித்தார். அவருக்கு ராஜா என்ற பட்டம் கிடைத்தது. அந்த கோலியாத் அந்த கவன் கல்லுல அத்தனை போர் வீரர்களும் நடந்துதானே போயிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் அந்த கல்லு தெரியலையா? அந்த கல்லோ கவன் கல்லோ ஏன் தெரியல? அதுதான் கர்த்தருடைய கிருபை. தாவீது ராஜா சிங்கத்தின் வாயை பிளந்தார், கரடியை வாயை பிளந்து கொன்றார். அவ்வளவு கிருபை பெற்றவர் அவன். சின்ன பையன், சின்ன வயசு, கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தவர். அவர்தான் சாதாரண ஒரு ஆடு மேய்ப்பர். ராஜாவாக கர்த்தர் அவரை உயர்த்தினார். தாவீது இஸ்லால் என்பவர் முஸ்லிம் வேதத்திலே சொல்லி இருக்கிறது. தாவீது என்று கிறிஸ்துவ வேதத்திலே சொல்லி இருக்கிறது. பிரியமானவர்களே, இது கர்த்தருடைய கிருபை. அதுதான் கிருபை. அந்த மாதிரி கிருபையை பெற்றுக்கொள்ளணும் நாம். ஏசப்பா கிருபை அதிகாலையில தருகிறார், பெற்றுக்கொள்ளுங்கள். God bless you. Amen.